நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹிந்தி வித் ஆனந்த். இன்றைக்கி நம்ம ஹிந்தியில் டேஸ் ஆஃப் த வீக், அதாவது கிழமையெல்லாம் ஹிந்தியில் எப்படி யூஸ் பண்ணுறோம் நம்ம டெய்லி லைஃப்பில் அப்படிங்கிறத பார்க்கலாம். லாஸ்ட்டு கிளாஸில் லெசன் 1 பார்த்தோம், அதாவது 30 நாளில் நாள் 1ஓடது பார்த்தோம், டே 1. இன்றைக்கி டே 2ல் வந்து நம்ம கிழமையை எப்படிலாம் ஹிந்தியில் யூஸ் பண்ணலாம் டெய்லி லைஃப்பில், அப்படி இன்றைக்கி என்ன கிழமை, நாளைக்கு என்ன கிழமை அப்படின்னு கிழமையை பேஸ் பண்ணி வர்ற சென்டென்ஸ் எல்லாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், திங்கக்கிழமை. மண்டேவை ஹிந்தியில் எப்படி சொல்லுவோங்கிறத பார்க்கலாம். சோம்வார் அப்படின்னா மண்டே, திங்கக்கிழமை. செகண்ட் பாருங்கள், செவ்வாய்க்கிழமையை மங்கள்வார் அப்படின்னு சொல்லுவோம். மங்கள்வார்னா செவ்வாய்க்கிழமை, டியூஸ்டே. புதன்கிழமை எப்படி சொல்லுவோன்னா புத்வார்னா புதன், வெனஸ்டே. நெக்ஸ்ட்டு வியாழக்கிழமை எப்படி சொல்லுவோன்னா குருவார்னா தேர்ஸ்டே, வியாழக்கிழமை. நெக்ஸ்ட்டு வெள்ளிக்கிழமை எப்படி சொல்லுவோன்னா சுக்ரவார்னா ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை. நெக்ஸ்ட்டு சனிவார்னா சனிக்கிழமை, சாட்டர்டே. லாஸ்ட்டாக பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை எப்படி சொல்லுவோன்னா ரவிவார்னா சண்டே, ஞாயிற்றுக்கிழமை. ஸோ இதே ரவிவாரை இத்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. ரவிவார், இத்வார் 2 நாளுமே ஞாயிற்றுக்கிழமை தான். மேக்ஸிமம் ரவிவாருங்கிறது தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் பாருங்கள், சோம்வார்னா மண்டே, மங்கள்வார்னா டியூஸ்டே, புத்வார்னா புதன்கிழமை, வெனஸ்டே. நெக்ஸ்ட்டு தேர்ஸ்டே வந்து குருவார்னா வியாழக்கிழமை, தேர்ஸ்டே. சுக்ரவார்னா வெள்ளிக்கிழமை, ஃப்ரைடே. சனிவார்னா சாட்டர்டே, சனிக்கிழமை. ரவிவார் அப்படின்னா சண்டே. வாங்க இந்த டேஸை வச்சு நம்ம சென்டென்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆஜ் கௌன்சா தின் ஹை அப்படின்னா இன்றைக்கி என்ன கிழமை, என்ன நாள் அப்படின்னு கேட்குறதுக்கு இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆஜ் அப்படின்னா இன்றைக்கி, டுடே. கௌன்சா அப்படின்னா என்ன அப்படிங்கிற மீனிங்கில் வரும். தின் அப்படின்னா டே, நாள். அதாவது நம்ம இன்றைக்கி கிழமை அப்படிங்கிறத சொல்கிறோம்னா இந்த தின் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். டே, நாள், கிழமை அப்படிங்கிறதுக்கு இந்த தின் வரும். ஸோ ஆஜ் கௌன்சா தின் ஹை அப்படின்னா இன்றைக்கி என்ன நாள், இன்றைக்கி என்ன கிழமை அப்படின்னு கேட்குறதுக்கு இந்த சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அந்த கொஷினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலான்னா, ஆஜ் சுக்ரவார் ஹேனா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. சுக்ரவார்னா வெள்ளிக்கிழமைன்னு பார்த்தோங்களா. ஸோ ஆஜ் சுக்ரவார் அப்படின்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. ஆஜ் அப்படின்னா இன்றைக்கி, சுக்ரவார்னா வெள்ளிக்கிழமை. ஸோ இதை நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆஜ் சோம்வார் ஹை, ஆஜ் மங்கள்வார் ஹை, ஆஜ் குருவார் ஹை, ஆஜ் சனிவார் ஹை அப்படின்னு எந்த டேவை சொல்கிறதுக்கும் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். கல் கௌன்சா தின் ஹை. கல் அப்படின்னா நாளைக்கு, நேற்று, இது ரெண்டையுமே குறிக்கும். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ் சென்டென்ஸில் என்ன வருது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், கல் கௌன்சா தின் ஹை அப்படின்னா நாளைக்கு என்ன கிழமை. இங்கே கல்லுங்கிறது நாளைக்கு அப்படிங்கிற மீனிங்கில் வந்திருக்கு. எப்படின்னா லாஸ்ட்டில் ஹே வந்திருக்கு. லாஸ்ட்டில் ஹே வந்தால் இந்த கல் வந்து நாளைக்கே குறிக்கும். இதுவே லாஸ்ட்டில் தா வந்துச்சுன்னா, தாங்கிறது எப்பயுமே ஹிந்தியில் பாஸ்ட் டென்ஸை குறிக்கிறது. தா வந்துச்சுன்னா இங்கே கல்லுங்கிறது நேற்றை குறிக்கும். ஸோ இங்கே ஹே வந்திருக்கனால கல்லுங்கிறது நாளையை குறிக்குது, டுமாரோ. ஸோ கல் கௌன்சா தின் ஹை அப்படின்னா நாளைக்கு என்ன கிழமை அப்படிங்கிற மீனிங்கில் இங்கே வந்திருக்கு. இதுவே லாஸ்ட்டில் கல் கௌன்சா தின் தா அப்படின்னு வந்துச்சுன்னா நேற்று என்ன கிழமை அப்படிங்கிற மீனிங்கில் வந்திருக்கும். ஸோ இது லைட்டாக குழப்புற மாதிரி இருக்கும். ஆனால் ஹிந்தியில் கல் அப்படின்னா நேற்று, நாளை ரெண்டுக்குமே இந்த ஒரே வேர்டு தான். நம்ம லாஸ்ட்டாக வர சென்டென்ஸை பார்த்து மட்டும்தான் நம்ம நேற்றா நாளைக்கா அப்படிங்கிறது சொல்ல முடியும். ஸோ பாருங்கள், இங்கே கல்லுங்கிறது நாளை, கௌன்சா அப்படின்னா என்ன அப்படிங்கிற மீனிங்கில் வந்திருக்கு. தின் ஹை அப்படின்னா எந்த கிழமை, எந்த நாள். ஸோ கல் கௌன்சா தின் ஹைனா நாளைக்கு என்ன கிழமை. இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலான்னா, கல் ஷனிவார் ஹைனா நாளைக்கு சனிக்கிழமை. ஸோ இப்போ இதுவே ஆன்சருக்கும் அதே மாதிரி பொருந்தும். கல் ஷனிவார் தா அப்படின்னு வந்துச்சுன்னா நேற்று சனிக்கிழமை அப்படிங்கிற மீனிங்கில் வரும். அந்த சென்டென்ஸ் நம்ம அடுத்தது பார்ப்போம். அடுத்து பாருங்கள், கல் கௌன்சா தின் தானா நேற்று என்ன கிழமை. ஸோ லாஸ்ட்டாக சொல்லியிருந்தாலும் லாஸ்ட்டில் தா வந்துச்சுன்னா அது எப்பயுமே ஹிந்தியில் பாஸ்ட் டென்ஸை குறிக்கும். ஸோ இங்கே கல்லுங்கிறது நேற்றுங்கிற மீனிங்கில் வந்திருக்கு. கல் கௌன்சா தின் தா அப்படின்னா நேற்று என்ன கிழமை. லாஸ்ட்டில் ஹே வந்துச்சுன்னா கல்லுங்கிறது நாளையை குறிக்கும். லாஸ்ட்டில் தா வந்துச்சுன்னா கல்லுங்கிறது நேற்றை குறிக்கும். ஸோ இது கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். சென்டென்ஸ் லாஸ்ட்டில் என்ன வருதுங்கிறத கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஸோ கல் கௌன்சா தின் தா அப்படின்னா நேற்று என்ன கிழமை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கல் குருவார் தா. அந்த கொஷனுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலான்னா, கல் குருவார் தா அப்படின்னா நேற்று வியாழக்கிழமை. கல் சனிவார் தா அப்படின்னா நேற்று சனிக்கிழமை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணலாம்.
நெக்ஸ்ட்டு பாருங்கள், பர்சோं कौन सा दिन है. பர்சோं कौन सा दिन हैனா நாளான்னைக்கு என்ன கிழமை அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணணும். பர்சோं அப்படின்னா நாளை மறுநாள், நாளான்னைக்கு. ஸோ பர்சோं कौन सा दिन है அப்படின்னா நாளான்னைக்கு என்ன கிழமை. இங்கே பர்சோं कौन सा दिन था அப்படின்னா இருந்துச்சுன்னா முந்தா நேற்று, அதாவது நேற்றுக்கு முன்னாடி நாள் என்ன கிழமை அப்படிங்கிற மீனிங்கில் வரும். ஸோ பேசிக்கலி பர்சோं அப்படின்னா நாளான்னைக்கு, நாளை மறுநாளையும் குறிக்கும், முந்தா நேற்றையும் குறிக்கும், அதாவது நேற்றுக்கு முன்னாடி நாளையும் குறிக்கும். ஸோ ஒரு நாளைக்கு அப்புறமும் ஒரு நாளைக்கு முன்னாடி உள்ள நாளையும் குறிக்கிறதுக்கு பர்சோं அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். லாஸ்ட்டில் ஹே வந்துச்சுன்னா நாளான்னைக்கு, லாஸ்ட்டில் தா வந்துச்சுன்னா முந்தா நேற்று. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், கல் மாதிரியே தான். பர்சோங்கிற ஒரே வேர்டு முந்தா நேற்றையும் நாளான்னைக்கும் குறிக்கும். பர்சோं कौन सा दिन है அப்படின்னா நாளான்னைக்கு என்ன கிழமை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பர்சோं ரவிவார் है அப்படின்னா நாளான்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பர்சோं कौन सा दिन था. தா வந்திருக்கு அப்படின்னா முந்தா நேற்று, பாஸ்ட் டென்ஸு. தா வந்தாலே ஹிந்தியில் எப்பயுமே பாஸ்ட் டென்ஸு. பர்சோं कौन सा दिन था அப்படின்னா நேற்றுக்கு முந்தா நேற்று என்ன கிழமை அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணணும். இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பர்சோं புத்வார் தா அப்படின்னா முந்தா நேற்று புதன்கிழமை, நேற்றுக்கு முன்னாடி நாள் புதன்கிழமை அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சோம்வார் பிரதம் தின் ஹை. சோம்வார் பிரதம் தின் ஹை அப்படின்னா பிரதம் அப்படின்னா முதன்மை, முதல் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். சோம்வார்னா மண்டேன்னு பார்த்தோமா. ஸோ சோம்வார் பிரதம் தின் ஹை, தின்னா நாள். சோம்வார் பிரதம் தின் ஹை அப்படின்னா திங்கக்கிழமை முதல் நாள். ஸோ வாரத்தில் முதல் நாள் திங்கக்கிழமையா, அதை சொல்கிறதுக்கு நம்ம இப்படி யூஸ் பண்ணலாம். சோம்வார் பிரதம் தின் ஹை. பிரதம் அப்படின்னா முதன்மை, பிரதானமான அப்படின்னு தமிழில் நம்ம சொல்லுவோம்ல, அது மாதிரி தான். சோம்வார் பிரதம் தின் ஹை அப்படின்னா திங்கக்கிழமை முதல் நாள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஷனிவார் சுட்டி கா தின் ஹை. ஷனிவார் சுட்டி கா தின் ஹை அப்படின்னா சனிக்கிழமைங்கிறது விடுமுறை நாள் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். சுட்டி அப்படின்னா லீவு, விடுமுறை, ஹாலிடே. ஓகேங்களா. ஷனிவார் சுட்டி கா தின் ஹை அப்படின்னா சனிக்கிழமைங்கிறது விடுமுறைக்கான நாள், விடுமுறை நாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஷனிவார் அப்படின்னா சனிக்கிழமை, சுட்டி அப்படின்னா விடுமுறை, சுட்டி கா தின் ஹை அப்படின்னா விடுமுறைக்கான நாள், விடுமுறை நாள். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரவிவார் சப்கா பிரிய தின் ஹை. ரவிவார் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை, சப்கானா எல்லாருடைய, அனைவருடைய, அனைவருக்கும். பிரிய அப்படின்னா ஃபேவரட், பிடித்தமான. நம்ம தமிழில் சொல்லுவோமா, பிரிய, என்னோட பிரியமான, எனக்கு பிரிய உணவு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ பிரிய அப்படின்னா பிடித்த அப்படிங்கிறதுல ஹிந்தியில் வரும். ஸோ ரவிவார் சப்கா பிரிய தின் ஹை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் பிடித்த நாள். பிரிய தின் அப்படின்னா பிடித்த தினம். ஸோ ரவிவார் சப்கா பிரிய தின் ஹை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அனைவருக்கும் பிடிச்ச நாள், எல்லாருக்கும் பிடிச்ச டே அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம்.